ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹைட்ரஜன் பலூன் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஹைட்ரஜன் பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் தாங்க பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம் ஹைட்ரஜன் பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு பலூன் வச்சு பண்ணி பார்த்துருப்போம். ஸோ ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷார்ட்ஸ் மூலிமா நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. ஸோ எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ரஜன் பலூன் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 4 பலூன் வச்சு பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 4 சோடா பாட்டில் இருக்குது. ஸோ இந்த சோடா பாட்டிலாம் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொஞ்சோண்டு ஜெல்லி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அலுமினியம் ஃபாயில் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி தான் ரொம்ப நம்ம சிம்பிளாக வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி பார்சல் கவர் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எங்கள் பிளேட் மாதிரி ஆக்கி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா இதே போல் ஒரு சின்ன பீஸை வந்து நீங்கள் கிழிச்சிக்கோங்க. ஓகே, இதே போல் இந்த பீஸ் சின்னதாக கிழிச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரே கல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கல் என்ன பண்ண போகிறோம்னா இந்த அலுமினியம் ஃபாயில் இதுக்குள்ளே வச்சு இதை அப்படியே மூடிடலாங்க. இது அப்படியே அந்த கல் மேலே வச்சு நீங்கள் அப்படியே ஒரு ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு அலுமினியம் கல் மாரி வந்து பார்த்தா தெரியுங்க. நம்ம வச்சிருக்க அலுமினியம் ஃபாயிலை ஃபுல்லாகவே இதே போல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கல்லை வந்து நல்லா மடிச்சு விட்டுக்கலாம். நம்ம வச்சிருக்க அலுமினியம் ஃபாயில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் சுற்றிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பாட்டிலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிருக்க அலுமினியம் கணக்கு எல்லா பாட்டிலும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டிலும் கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலை ஃபில் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பாட்டிலும் தண்ணி ஃபில் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒரு மெயின் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். என்ன ப்ராசஸ் தான் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கெமிக்கல் கொட்ட போகிறோம். என்ன கெமிக்கல்னா ட்ரை கிளீனர் அப்படின்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இப்போ நான் வச்சுக்கிற கெமிக்கல் வந்து பார்த்தேன் டேரெக்டாக வந்து பார்த்தா கெமிக்கல் கம்பெனிலே வந்து போய் வாங்குறதுனால எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நீ வாங்குற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை கிளீனர் இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பலூனில் வாங்கியிருக்கோம். இந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் திக்னஸ் இருக்கணும். திக்னஸ் இல்லாத பலூன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஸ் தரணும்னு வெடிச்சிடும். பலூன் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்குங்க. அப்போ தான் நல்லா பலூன் வந்து கேஸ் நல்லா ஃபில் ஆகும். போட போகிற கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் அளவு தான் இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பலூன் இருக்குல்ல. ஸோ இந்த பலூனில் கொஞ்சம் ஓரளவு போடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே நம்ம கெமிக்கல் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பலூனில் சேர்த்துக்கலாம். ஓகே, எப்படியே வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூனுக்குள்ளே நம்ம கெமிக்கல் போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த பலூனை அப்படி பாட்டிலில் கவுத்து நம்ம டைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பலூன் அப்படியே என்ன பண்ணுறோம்னா இதே போல் வந்து பலூனை அப்படியே ஓப்பன் பண்ணி இந்த சோடா பாட்டில் இந்த காருக்குள்ளே ஃபுல்லாக இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா பலூன் வந்து ஏர் ஃபில்லாக அதாவது கேஸ் ஃபில் ஆகும் போது பார்த்தீங்கன்னா கை நீட்டு வராமல் இருக்கும். ஸோ இதே போல் நம்ம வச்சிருக்க பலூன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோடா பாட்டிலும் இதே மாதிரி போடலாம். நம்ம எல்லா பலூனும் வந்து இந்த பாட்டிலை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பலூன் எல்லாத்தையும் நிமித்த போகிறோம். நிமித்ததுக்கு அப்புறம் என்ன ரியாக்ஷன் நடக்குது நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இங்கே வந்து பாருங்கள், இது ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இந்த ரியாக்ஷன் பேர் வந்து பார்த்தோன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பலூன் ஏற்ற நீங்களே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பலூனும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேஸ் ஃபில் ஆகிடுது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டிலும் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகுதுங்க. அதுதான் வந்து நம்மளால் உணர முடியுது. பாட்டில் தொட்டாலே வந்து பார்த்தா ஹீட் ஆகுது. ஸோ இந்த பலூனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பலூன் கிழிஞ்சிருச்சு போடும் போது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் ஆகுது. ஸோ அவ்வளோதான், இதோட கதை முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இது அப்படியே என்ன பண்ணுறோம் உரமாக வச்சுட்டு ஸோ இந்த பலூன் 3 பலூன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு இருக்கேன். எங்கள் கிட்ட வந்து பார்த்தாலே தெரியும். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் நடந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கேஸில் ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா போரா நூலா. இந்த நூல்கண்டு தாங்க தேவை. ஏன்னா பலூன் வந்து கேஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த உள்ளே இருக்க தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலூனில் ஏறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா கேஸ் ஏறதுக்கப்புறம் உடனே நூலை டைட் பண்ணி நம்ம பலூன் எடுத்துட போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நூல் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலூனில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாக தாங்க கேஸ் ஏறி இருக்கு. கொஞ்சமாக ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ண வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பாட்டில் அவ்வளோ ஹீட் ஆச்சுங்க. கெமிக்கலை கொஞ்சோண்டு நாங்கள் கம்மி பண்ணிட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பலூனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பேப்பரில் நான் ட்விஸ்ட் மேக்கர் சேனலில் எழுதியிருக்கேன். ஸோ இதை நம்ம கட்டி விட்டு பறக்க விடலாம். பறக்குமான்னு தெரியல, விட்டு பார்ப்பேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பலூன் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பலூன் அப்படியே கவுத்து விடலாங்க. திரும்பி நில்றான் இங்க பாரு. ஏய், அப்ப இது பார்க்க வேணாமா? தண்ணி வடிகட்டிட்டு அப்புறம் கட் பண்ணி இது பண்றா. தண்ணி இருக்குது பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பலூன் மட்டும் தாங்க நல்லா பெருசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்லா காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் பறக்குது. ஸோ இதை மட்டும் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பறக்க விட்டு டெஸ்ட் பண்ணலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தா இவ்வளோ டேஞ்சரஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு 1 செகண்டில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அடிச்சிருந்தா இவ்வளோ ஒரு டேமேஜ் ஆகிருக்கும் நீங்கள் இருக்குன்றத நினச்சிக்கணும் பார்க்க முடியாதுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸாக மட்டும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா போதும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் பண்ண முடியாது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. மேலும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.